அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சனா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா மேலே கடும் கோபத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அர்ச்சனாவுடைய முதல் வீடியோன்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க அர்ச்சனா. அதை அர்ச்சனா ரிலீஸ் பண்ணுறாங்களா இவங்களாம் அப்படி சொல்கிறாங்களான்னு தெரில. ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாயாவோட சேர்ந்து குத்தாட்டம் வந்து அர்ச்சனா போட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு வந்து அர்ச்சனாவோட ரசிகரெல்லாம் கொந்தளிக்கிறாங்க. அது எப்படிங்க நீங்கள் வந்து மாயாவோட சேர்ந்து டான்ஸ் ஆடலாம்? மாயா ஒரு சூனியக்காரி, மாயா ஒரு கெட்டவ, மாயா ஒரு அயோக்கியா, மாயா ஒரு கேவலமானவ, மாயா ஒரு கேடு கெட்டவ, அவளோட சேர்ந்து நீங்கள் எப்படி அர்ச்சனா டான்ஸ் ஆடலாம்? அது உங்கள் முதல் வீடியோ. நாங்கள் உங்களை வந்து பார்க்கணும் அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறோம். நீங்கள் வந்து இப்படி பண்ணுறீங்களே, மாயாவோட நடனம் ஆடிட்டு இருக்கீங்களே, எங்களுக்கெல்லாம் நெஞ்ச புண்ணாகுது அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் கொந்தளிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த இடத்துல வந்து அர்ச்சனாவோட நிலைமை நினச்சி பாருங்கள். அவ்வளோ பெரிய பார்ட்டி நடக்குது. எல்லாம் செட்டாக ஆடிட்டு இருக்காங்க. மாயா, பூர்ணிமா, நிக்சனு அந்த மாதிரி. ஒரு பக்கம் வந்து ரவீனா, மணி அவங்க எல்லாம் குரூப் ஆடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஆள் மட்டும் தனியாக நிற்கிது. ஸோ சேட். யார் தெரியுமா? அர்ச்சனா எவனுமே சேர்த்துக்க மாட்டான். ஏன்னா சுயநல புத்தி, சண்டைக்காரி, கேவலமானவ, வாய் பேசுறது வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதனால் யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க. அதனால் போனால் போகுது அப்படிங்கிறனால மாயா என்ன பண்ணுதுன்னு வான்னு கூப்பிட்டு சரி எங்களோட கொஞ்சம் நேரம் ஆடு அப்படின்னு சொல்லுது. இது புரிஞ்சுக்காம இவங்க என்னமோ வந்து அர்ச்சனாக்கா வாண்டடாக போய் ஆடின மாதிரி. அர்ச்சனாக்காலாம் போகலப்பா, மாயா தான் கூப்பிட்ருக்கு. உங்கள் அக்காவுக்கு தான் வெக்கமே இல்லையே. மாயா கூப்பிடும்போது இல்லைல்ல மாயா உன்னோட டான்ஸ் ஆட முடியாது, நீ ஒரு கெட்டவ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் மாயா ஒரு ட்விட் போட்டுச்சா அப்படிங்கிறனால நீங்கள் எப்படி மாயா வச்சு செஞ்சீங்க? இப்போ உங்கள் அக்கா வச்சு செய்கிறீங்க. அர்ச்சனாக்காவையே பார்க்க சந்தோஷமாக தான்டா இருக்குது. நல்லா உங்கள் அக்கா வச்சு செய்யுங்க. உங்கள் அக்கா நிலைமை நினச்சி பாருங்கள் கொஞ்சம் ப்ளீஸ். ஸ்கூலில் படித்தாங்க, யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. காலேஜ் படித்தாங்க, யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. பிக் பாஸ் போனாங்க, யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அப்படி அவங்க சொல்லக்கூடாதுங்கிறனால ஏதோ மாயா பூர்ணிமா பின்னாடி அவங்களும் நாய் மாதிரி என்னை சேர்த்துங்க சொல்லி அவங்களும் போகிறாங்க. போகட்டுமே. பாவம்டா அவங்க எல்லாமே நினச்சி பார்த்தா ஐயோ சாமி பாவம். அர்ச்சனா செம்புகள்லாம் மாயா வந்து வில்லியாக காமிக்கிறாங்க. ஆனால் மாயாவோட ஃப்ரெண்டு, அர்ச்சனாவோடைய ஃப்ரெண்டு மாயா. நன்றி, வணக்கம்.